வீட்டின் உரிமையாளர் இறந்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவருடைய வாரிசுதாரர்களுக்கு போய் சேரும். டெனண்ட்ன்ற வார்த்தை வந்து டெனண்ட் மட்டும் இல்லை, டெனண்ட் இறந்துட்டா அவருடைய வாரிசுதாரர்கள் தான் டெனண்டாக வந்துருவாங்க. நீங்கள் வீடை விற்றீங்கன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒருவேளை அப்படி விற்றீங்கன்னா கூட இந்த அக்ரிமெண்ட்டு புதுசாக வாங்கினவனையும் கட்டுப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கிளாஸ் போடலாமே தவிர, இப்போ நீங்கள் புதுசாக வந்தவங்ககிட்ட போய் இப்போ அந்த அக்ரிமெண்ட்டை ரெனியூ பண்ணிக்கிட்டாதான் அந்த 10 மாதம் அட்வான்ஸ் இவங்கள்ட்ட கேரி ஃபார்வர்ட். ஏன்னா 10 வீடை வித்துட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டே போடாமல் இருந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ நாளை பின்ன நீங்கள் காலி பண்ணும்போது நான் தரமாட்டேன்ப்பா, நீ என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்த நீ அவன்கிட்ட போய் வாங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும். பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கோர்ட்டுக்கு போகிறது தான் நல்லது. போலீஸ்காரங்களுக்கு காலி பண்ணுறதுக்கு உள்ள அதிகாரம் கிடையாது. வேணா ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை சமரசம் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்களுக்குள்ள பண்ணுறதுக்கு ஒன்றும் அதிகாரம். இப்போ புதுசாக வந்திருக்க சட்டம், அதாவது 2017 ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேண்ட்லார்டுக்கு தான் சாதகமான சட்டம். தவறான தொழில் செய்கிறவங்க, அரசியல்வாதிகள் அல்லது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயங்கள்ல ஏமாத்துக்கு பண்ணுறவங்கலாம் வந்து அவங்க வந்து இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு ரிட்டையர்டு பீப்புளை டார்கெட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு வாடகை தராமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்களே அந்த ப்ராப்பர்ட்டி நான் கம்மி விலைக்கு எனக்கு கொடுன்ற மாதிரி மிரட்டுறவங்க பார்க்குறாங்க. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். இப்போ வாடகை தீர்ப்பாயம்னா என்ன சார்? தீர்ப்பாயத்தோட முடிவு தான் இறுதியானதா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்ட் கோர்ட்டுக்கு மேலே ஒரு அப்பீல் இருக்கு. இது ரெண்டு தான் இந்த சட்டத்தில் சொல்லப்பட்ட ஒரு கோர்ட்ஸ். கோர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு அப்பீல் கோர்ட்டு, அதுக்கு மேலே தான். அதுக்கு மேலே நீங்கள் போகணும் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் ரெமடின்னு சொல்லுவாங்க, சிஆர்பி. அதாவது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா படி நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பண்ணலாம். ஹைகோர்ட்டுக்கு அது போகலாம். ஓகே, அப்போ உச்சநீதிமன்றம் இதில் தலையிடலாம். உயர்நீதிமன்றத்துக்கு போகலாம். அதாவது இந்திய அரசியல் சட்டம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஆர்டிகல் 226, 227 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எந்த ஒரு உத்தரவும் சரியில்லை அப்படின்னா அவங்க ஹைகோர்ட்ல வந்து அனுமதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இதை பயன்படுத்தி ஆர்டிகல் 226, 227 கீழே கோர்ட் நீதிமன்றம் சரியான பண்ணல, தீர்ப்பு சரியா பண்ணல, அவங்க சரியான பிரின்சிபலை ஃபாலோ பண்ணலன்னா பண்ணலான் இருக்கு. ஸோ அதே மாதிரி ஆர்டிகல் 32 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி ப்ரொவிஷன் கொடுக்காங்க. அந்த இதை பேஸ் பண்ணி நம்ம போகலாம். ஓகே, இப்போ வந்து வாடகைதாரர் வந்து காசு கொடுக்காம தலைமறைவாயிடுறாரு அப்படின்னா இதுக்கு என்ன செய்யணும் சார்? உங்களுக்கு வந்து 2 ரெமெடி. ஒன்று, உங்களுக்கு வந்து வாடகையை வசூல் பண்ணுறதுக்குன்னா வாடகை வசூலுக்கு அவங்க மேலே கேஸ் போட்டு மணி சூட் ஃபைல் பண்ணலாம். இல்லை இந்த ரெண்ட் கோர்ட்லேயே கூட நீங்கள் அந்த வாடகை கொடுங்கன்னு சொல்லி இப்போதைக்கு இந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா அதையும் கேட்கலாம். மெயினாக உங்களுக்கு தேவைப்படுற ரிலீஃப் வந்து காலி பண்ணுறது தான். காலி பண்ணிட்டாலே வேற ஆளுக்கு வாடகை கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அதே கோர்ட்டில் நீங்கள் வந்து 2 ரிலீஃபும் ஒன்றா கேட்கலாம். எனக்கு காலி பண்ணி கொடுங்க, இவ்வளோ நாள் வாடகை இருக்குது, அந்த வாடகையை கொடுக்க சொல்லி உத்தரவு கொடுங்க, இதுக்கப்புறம் உள்ள வாடகையை எனக்கு கொடுக்க சொல்லி கொடுங்கன்னு சொல்லி 3த்தையும் கேட்டிங்கன்னா அந்த ரெண்ட் கோர்ட்டை எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வீட்டின் உரிமையாளர் சடனாக இறந்துட்டா அப்போ என்ன செய்யறது சார்? வீட்டின் உரிமையாளர் இறந்துட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவருடைய வாரிசுதாரர்களுக்கு போய் சேரும். ஸோ அவருடைய வாரிசுதாரர்கள் யார், லீகல் ஹேர்ஸ் யார் அப்படின்றத டிசைட் பண்ணி அவங்களுக்கு தான் சொத்து வரும். அவங்களுக்கு அந்த வாடகை வாரிசுதாரர்களுக்கு வாடகையை உரிமை இருக்கு. இப்போ நீங்க டெனண்டா இருந்தா அவங்க வாரிசுதார் யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட வாடகை புதுப்பிச்சுக்கலாம். அந்த வாடகையை அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரலாம். இதுவே வாடகைதாரர் இறந்துட்டார் அப்படின்னா வாடகைதாரர் இருந்தாலும் அதே தான். இப்போ வந்து அவருடைய வாடகை ஒப்பந்தம் வந்து அது அவருடைய வாரிசுகளுக்கு அடுத்த உரிமை வரும். ஒரு வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, இறந்துட்டாருன்னா இப்போ ஒரு மனைவி இருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைகள் இருப்பாங்க. ஸோ அந்த மனைவி பிள்ளைகள் தொடர்ந்து அங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ அவங்க இறந்துட்டாங்கதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து என்ன இப்படி இறந்துட்டாங்க, எனக்கு இந்த அக்ரிமெண்ட் எங்கள் பேரில் புதுப்பிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கேட்டு அவங்க கண்டினியூ பண்ணுறதா பண்ணலாம். கண்டினியூ அப்படி பண்ணலைன்னா கூட அவங்களுக்கு வந்து வாரிசு ஆட்டோமேட்டிக்காக டெனண்ட் வந்து டெனண்ட்ன்ற வார்த்தை வந்து டெனண்ட் மட்டும் இல்லை, டெனண்ட் இறந்துட்டா அவங்களுடைய வாரிசுதாரர்கள் தான் டெனண்டாக வந்துருவாங்க. ஓகே, இப்போ வந்து வீட்டில் வாடகைக்கு இருக்கும்போதே அந்த வீட்டின் உரிமையாளர் வந்து அந்த வீட்டை விற்க முடியுமா? அது விற்கலாம். அதை வந்து அதுக்கு வந்து எந்த தடையும் கிடையாது. ஏன்னா வீட்டு உரிமையாளர் வந்து அவருடைய ப்ராப்பர்ட்டி. ஆனால் இவங்க அக்ரிமெண்ட்ல என்ன கண்டிஷன் வேணா போடலாம்னா நீங்கள் அது மாதிரி நீங்கள் வீடை விற்றீங்கன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒருவேளை அப்படி விற்றீங்கன்னா கூட இந்த அக்ரிமெண்ட்டு புதுசாக வாங்கினவனையும் கட்டுப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் கிளாஸ் போடலாமே தவிர, வாடகை வீட்டு ஓனரை பொறுத்த வரைக்கும் அவர் யாருக்கு வேணாலும் எந்த சூழ்நிலையும் விற்கலாம். அதை வீட்டு வாடகைதாரர் எந்த விதத்திலையும் கேள்வி கேட்க முடியும். ஓகே, இப்போ வீடு விற்கப்பட்ட பிறகு வாடகைதாரருடைய நிலை என்னவா இருக்கும்? வாடகைதாரர் இப்போ புதுசாக ஓனர் யாரோ அவங்க கிட்ட கண்டினியூ பண்ணணும்.
வாடகை பழைய ஆதாரோட வாடகை கட்டிட்டு இருந்தவங்க வந்து புதுசாக இவங்க கிட்ட கட்டணும். சேஃப் சைடுக்கு என்ன பண்ணலாம்னா அவங்க கிட்டே நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பீங்க, பழைய டாலர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருப்பீங்க, அவங்க கிட்ட ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, ஒரு 10 மாசம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வச்சுங்க. இப்போ நீங்க புதுசா வந்தவங்க கிட்ட போய் இப்போ அந்த அக்ரிமெண்ட் ரெனியூ பண்ணிக்கிட்டாதான் அந்த 10 மாசம் அட்வான்ஸ் இவங்கள்ட்ட கேரி ஃபார்வர்ட். ஏன்னா 10 வீடை வித்துட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ வந்து நீங்க அக்ரிமெண்டே போடாம இருந்துட்டு வச்சுக்கோங்க, இப்போ நாளை பின்ன நீங்க காலி பண்ணும்போது நான் தரமாட்டேன்ப்பா, நீ என்கிட்ட அட்வான்ஸ் கொடுத்த நீ அவன்கிட்ட போய் வாங்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு மாறிட்டாங்க, வித்துட்டாங்க அப்படின்னா உடனே அப்பவே வந்து ஒரு டெர்மினேஷன் கிளாஸ் அந்த அவங்க கிட்ட வந்து 2 பேர் அப்போ விற்கிற சமயத்திலே நீங்க வந்து புது வாங்க போனவங்ககிட்ட எங்களுக்கு புதுசாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கொடுங்க, நாங்கள் ஏற்கனவே அவங்களுக்கு அந்த அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், அந்த அட்வான்ஸையும் வர வச்சு கொடுத்து எங்களுக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்குறது நல்லது. ஓகே. இப்போ வந்து இரு தரப்பினருக்கும் பிரச்சனை நடக்குது சார். இது வந்து காவல்துறை கிட்ட அவங்க 2 பேரும் போறாங்க அப்படின்னா காவல்துறை வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாமா, அதே மாதிரி வாடகைதாரரை வந்து காவல்துறை வந்து வெளியேற்றலாமா? நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த தப்பு தான் பண்றாங்க. அதாவது வந்து ஒரு வீட்டுல ஒருத்தனை காலி பண்ணணும்னா நேராக போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி காலி பண்ண கொடுங்க அப்படின்னு சொல்லி பண்றாங்க. இப்போ அங்க என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னா அவங்கள கூப்பிட்டு பேசுவாங்க, இது மாதிரி கொடுத்துருக்காங்க நீ என்னப்பா பண்றீங்கன்னு சொல்லி. ஒருவேளை அவங்களால ஒரு 2 பேரையும் சமாதானம் பண்ண வச்சு எப்ப காலி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணா நல்லது, நடந்தா ஒரு நல்ல விஷயம். அப்ப சமரசம் பேசினா நல்லது, சமரசம் பேசி நடந்தா நல்லது. ஆனா நடக்குமான்னு பாத்தீங்கன்னா நடக்காது. அதுதான் ரியாலிட்டி. என்ன ஆகும்னா இப்போ இவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அவர் வந்து முதல்ல வந்து சரிப்பா நான் ஒரு 3 மாசத்துல காலி பண்றேன்னு, அப்புறம் 3 மாசம் ஓடும், அப்புறம் திருப்பி வந்து நின்று இன்னொரு எனக்கு பையன் படிக்க வேண்டியிருக்கு இது வரைக்கும் இன்னொரு 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னுவாங்க, அது இன்னும் 2 மாசம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, இல்லைங்க இன்னும் கொஞ்சம் எங்கள் வீட்டில் உடம்பு சரியில்லை அது சரியில்லை இன்னொரு 3 மாதம் இல்லைங்க, இது இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அது 1 வருஷம் 2 வருஷம் போகலாம். அதுக்கப்புறம் என்னப்பா இவ்வளோ தானே பண்ணுற அப்படின்னா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் போலீஸ்காரங்களுக்கு எப்பா நீ காலி பண்ணுறேன்னு சொன்னியே, நீ காலி பண்ணாமல் இருக்கிறிய காலி பண்ணுற அப்படின்னு அவங்களால மிரட்ட முடியுமா, இல்லை அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு முடியாது. இப்போ அந்த சமயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, சார் என்னால் ஒன்றும் பண்ண முடியல சார், இது வந்து சிவில் மேட்ரு சிவில் கோர்ட்டுக்கு போங்க அப்படிம்பாங்க. இல்லை சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்ப போலீஸ்காரங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா டெனன்ட் சார்பாக ஒரு அட்வொகேட்டை வந்து நின்றுட்டு சார் இது சிவில் மேட்ரு, இது ஏன் நீங்கள் தலையிடுறீங்க, உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா போலீஸ்காரன் பயந்துருவான், அப்பவும் பேக் அடிச்சிருவாங்க. ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் லேண்ட்லார்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காலி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சிவில் கோர்ட்டுக்கு போகிறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனமான உத்தமமான விஷயம், அங்கே தான் வேலை நடக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. என்ன நடக்கும்னா இப்போ சரிப்பா நான் காலி பண்ணி தரேன் எனக்கு ஒரு அமௌண்ட்டை கூட வாங்கிட்டே இருப்பாங்க. அவங்க பாட்டுக்கு நீங்கள் பணம் கொடுத்துட்டே இருப்பீங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் எதுவும் நடக்கலைன்னும் போது ஐயோ இவ்வளோ பணம் கொடுத்துட்டேன்னு ஒன்றும் நடக்கலையே, அப்போ என்ன பண்ணுறதுன்னா சார் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சார், நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போங்கன்னா சிவில் கோர்ட்டுக்கு தான் போயாகணும். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கோர்ட்டுக்கு போகிறது தான் நல்லது. போலீஸ்காரங்களுக்கு காலி பண்ணுறதுக்கு உள்ள அதிகாரம் கிடையாது. வேணா ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனைகளை சமரசம் பண்ணுறதுக்கு மட்டும் அவங்களுக்குள்ள பண்ணுறதுக்கு ஒன்றும் அதிகாரம். ஓகே. இதை வந்து மத்தியஸ்தம் மூலம் தீர்வு காண முடியுமா சார்? சம்டைம்ஸ் வந்து அக்ரிமெண்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் எங்களுக்குள்ள பிரச்சனை வந்தால் நாங்கள் இதை ஆர்பிட்ரேஷன் மத்தியஸ்தம் மூலயமா எங்களுக்குள்ள தீர்த்துக்கணும்னு ஒரு கிளாஸ் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி மத்தியஸ்தர் நியமித்து அதை ஆர்பிட்ரேஷன் வச்சு பண்ணிக்கலாம். அப்படி போடாத பட்சத்தில் நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும், ரெண்ட் அத்தாரிட்டி தான் போடணும். இந்த சட்டம் என்பது குறிப்பா வாடகைதாரருக்கு வந்து பயனுள்ளதா இல்லது வீட்டின் உரிமையாளருக்கு பயனுள்ளதா சார்? இப்போ புதுசாக வந்திருக்க சட்டம் அதான் 2017 ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேண்ட்லார்டுக்கு தான் சாதகமான சட்டம். அதில் வந்து இப்போ குயிக்காக காலி பண்ணலாம், ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிட்டு நான் டெனன்சி டெர்மினேட் பண்ணலாம், கேஸ் போட்டாலும் ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் ஒரு ஆர்டர் வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய வசதிகள் லேண்ட்லார்டுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா நீங்கள் அந்த கோர்ட்டை அப்ரோச் பண்ணணும்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ரெண்டல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இந்த கோர்ட்டில் போய் கேஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன ரெமெடி அப்படின்னு அடுத்த கேள்வி வந்ததுன்னா உங்களுக்குள்ள ரெமெடி நீங்கள் சிவில் கோர்ட்டில் போய் பார்த்துக்கங்கன்னு. சிவில் கோர்ட்டுக்கு போட்டிங்கன்னா அங்கே டைம் கன்சியூம் ஆகும், கோர்ட் ஃபீஸ் வரும், அப்புறம் கீழ் கோர்ட் இருக்கும், முனிசிபல் கோர்ட்லேருந்து சப்கோர்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து ஹை கோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டு, இதெல்லாம் போய் பார்த்து முடிஞ்சதுக்கு இப்போ இவரு பேரம் பாட்டால் பேரம் காலத்தில் தான் வந்து காலி பண்ணுற உத்தரவே கிடைக்கும். ஸோ அது 2 ஜென்ரேஷன் ஓடி போயிடும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து புத்திசாலித்தனம்னா ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது தான் இன்னைக்குள்ள சூழ்நிலையில் சரியான முடிவாக இருக்கும். ஓகே. இப்போ வீட்டின் உரிமையாளரோ அல்லது வாடகைதாரரோ செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? வாடகை வீட்டின் உரிமையாளரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாடகைக்கு ஒருத்த வர்றாங்கன்னா அவங்க யாரு என்ன எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து உள்ள வைக்கணும்.
ஓகே. அதில் வந்து நிறைய மிஸ்டேக் என்ன, வாடகைக்கு விட்டுட்டதுக்கப்புறம் தான் தெரியும், ஐயோ இவன் பெரிய ரவுடி, இல்லையோ ஏற்கனவே ஒரு விரோதமான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கான், இல்லை எத்தனையோ பேருக்கு அல்வா கொடுத்துட்டு வந்திருக்கான், ஏமாற்றிட்டு வந்திருக்கான்றது பின்னாடி தெரிய வரும். ஸோ வந்து ஒருத்தர் வாடகைக்கு உள்ள அனுப்ப வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவனை பற்றி ஒரு பேசிக், அவன் யார் என்ன, அவன் வந்து வரப்போகிறவங்க யார், அவன் முகம் எப்படி இருக்குது, அவங்க பேசி பாருங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, பிடிக்கலன்னா அவங்கள அனுப்பிடுங்க. அதுதான் புத்திசாலித்தனம். அது மாதிரி விஷயங்கள் நடக்குது. ஏன்னா இந்த நிறைய லேண்ட்லார்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டையர்டு பீப்புளாக தான் இருக்கிறாங்க. காலமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாத்தியம் பண்ணி, சரி ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது ஒரு மாதம் ரெவன்யூ வரணும் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு வீடை வாங்கி போட்டு ஏதோ வருமானத்தை வாங்கி போட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் எங்கேயாவது யாராவது சொல்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு வாடகைக்கு கொடுக்குறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டர் இந்த ஐடி பார்க் அந்த மாதிரி ஏரியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புரோக்கர்ஸ் வராங்க. சார் நீங்கள் இடத்த என்கிட்ட கொடுங்க சார், நாங்கள் வந்து உங்களுக்கு மாதம் வாடகை கொடுத்துருவோம் சார், நான் எங்கள் கீழே ஆளை வச்சுக்குவோம் சார், நாங்கள் வந்து புது வீடெல்லாம் பார்த்து அழகான வீடெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஒரு பெரிய ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் வந்து ஒரு 20 வீடு 30 வீடுனா நான் 20 வீடு 30 நாங்களே வச்சுக்கிறேன் சார், நாங்களே மாதம் கொடுக்குறோன்ற மாதிரி அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட வர்றாங்க. இப்போ இவங்கள நம்பி இவங்களும் கொடுத்தாங்க, இது நம்ம பிரச்சனை நம்ம இவங்க சென்னையில் இருப்பாங்க, அங்கே இடம் ஐடி பார்க்க துறப்பாக்கம் அந்த 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் இருக்கும், மாதம் எவன் போயிட்டு வருது வாங்குறது, இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நம்பி கொடுத்துருவாங்க. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஐடி பீப்புள் வேலை பார்க்குறவங்கள ஒருத்தர் பேச்சுலர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு ரூமுக்கு ஒரு ஆள் 2 ரூமுக்கு ஒரு ஆள்னு போட்டு வசூல் பண்ணிட்டு அதிகமாக வசூல் பண்ணுறான். அதுக்குள்ளே சில இடங்கள் ஃபர்னிஷ் பண்ணி வச்சுக்கிட்டு கூட பண்ணுறாங்க. வாடகை ஒழுங்காக கொடுக்குற வரைக்கும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. என்ன ஆகுது, திடீர்னு ஒரு நாள் அவன் அதுக்கு மேலே கைமாற்றி அவன் ஒரு கம்பெனி மாதிரி போடுறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு கம்பெனி பேரில் போடுறான், இண்டிவிஜுவல் பேரில் போடுறது இல்லை. இவன் பாட்டுக்கு என்ன பண்ணுறான், அது மாதிரி போட்டு அவன் என்ன பண்ணுறான், திடீர்னு என்ன பண்ணுறான், அவன் மேல் வாடகை கொடுறான்னு இதில் போட்டுறான், அவனுக்கு மேல் வாடகை கொடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறான். போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவன் வந்து ஒரு 20 லட்சம் கொடுறா, நீ வாடகை இல்லாமல் உட்காந்துக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டு போயிடுறான். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஓனர்கிட்ட என்ன பண்ணியிருப்பான், ஒரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருப்பான், 3 பெட்ரூம் ரூம் வாங்கியிருப்பான். இதை அவன் மேல் வாடகை கூடலாம், நாங்கள் எங்கள் கம்பெனிக்கெல்லாம் மேல் வாடகை கொடுத்து வாங்கிக்கிறோம், எனக்கு அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவன் என்ன பண்ணால் ஒரு ப்ரைவேட் பார்ட்டிக்கு இந்த வச்சுக்கப்பா, எனக்கு வந்து ஒரு 25 லட்ச ரூபா கொடு, வாடகை இல்லாமல் இருந்துக்கோன்னு சொல்லி 25 லட்சம் வாங்கிட்டு அப்படியே இருந்துட்டு இருப்பான். அப்புறம் ஓடி போயிடுவான். இப்போ திருப்பி இப்போ நீங்கள் நம்ம வாடகை என்னடா சொன்ன வாடகையை வரலையா சொல்லிட்டு அவனை போய் அப்போ பேச போனால், அப்போ வந்து பார்த்தா நான் இல்லை சார், அவனுக்கு கம்பெனியே இருக்காது. நீ இன்னொருத்த உட்காந்துட்டு சார், நான் வந்து 25 லட்சம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன் சார், இந்த இடம் 25 லட்சம் கூட அப்போ தான் நான் காலி பண்ணுவான்னு சொல்லுவான். இப்போ என்ன பண்ணுறது, இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து மேல் வாடகைக்கு விடலாம் அப்படின்ற ஒரு அந்த அப்போ ஒப்பந்தத்தில் போட்டிருக்கும் சமயத்தில், இப்போ அந்த அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பணம் கொடுத்தா தான் வெளியே போவோம்மா. இப்போ நீங்கள் பணம் கொடுக்குறது யாரு கொடுக்குறது, இப்போ நீங்கள் தான் கொடுக்கணும்னா இப்போ உங்களுக்கு பெரிய செலவு வரும். இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஏமாத்துக்கிறது நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டெனண்ட்டில் உள்ளவங்க நிறைய இடங்கள்ல இதே ஒரு தவறான தொழில் செய்கிறவங்க, அரசியல்வாதிகள் அல்லது வந்து ரொம்ப ஒரு மோசமான விஷயங்கள் ஏமாத்துக்கு பண்ணுறவங்கலாம் வந்து அவங்க வந்து இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு ரிட்டையர்டு பீப்புளை டார்கெட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு வாடகை தராமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்புறம் அவங்களே அந்த ப்ராப்பர்ட்டி கம்மி விலைக்கு எனக்கு கொடுன்ற மாதிரி மிரட்டுறவங்க பார்க்குறாங்க. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வந்து வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா எப்படிப்பட்டவங்கன்னு பார்த்து உள்ளே ஓடுறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனமான இருக்கும். அதுதான் மிகப்பெரிய தவறாக நம்ம நிறைய கேஸில் பார்க்குறோம். இப்போ அனைத்து வாடகை ஒப்பந்தங்களையும் பதிவு செய்வது வந்து நல்லதா சார்? பதிவு பண்ணி தான் ஆகணும். இப்போ சட்டப்படி பார்த்தீங்கன்னா இன்னைக்குள்ள சூழ்நிலைகளில் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டையும் பதிவு பண்ணாதான் புது சட்டத்தின்படி நம்ம காலி பண்ணுறது கேஸ் போட முடியுன்ற மாதிரி இருக்கு. அதனால கண்டிப்பாக பதிவுன்றது கம்பல்சரியான ஒரு விஷயமா இருக்கு. ஓகே. இப்போ நீதிமன்ற வழக்குகளை எப்படி தவிர்க்கிறது சார்? நீங்க வந்து ஒரு டெனண்டா விடும் போதே பார்த்து நல்லவங்களான்னு பார்த்து விட்டுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அப்போ வந்து நீங்க உங்களுக்கு பிரச்சனையே வராது. உங்களுக்குள்ள பிரச்சனையே வராதுன்னா நீ கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒரு டெனண்ட்டு லேண்ட்லார்டுகிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம். சார் அவங்கள்ட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா, சார் எனக்கு தேவைப்படும் சார், என் பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறேன், நீங்கள் காலி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் அவங்களும் சரி, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால அவங்களும் அந்த மாதிரி ஒரு இதை கொண்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயங்களை கொண்டுட்டு போகிற தான் நீங்கள் கோர்ட்டு கேஸுன்றது தவிர்க்க முடியும். முக்கியமாக கவனமாக இருக்கணும், யார் வரும்போதும் யார் வர்றாங்க போகிறாங்க,
அப்படின்றதையும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி லேண்ட்லார்டையும் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். டெனண்டாக இருக்கவங்க சில நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இதே தொழிலாக கூட பண்ணுறாங்க. ஒரு சில ஏஜென்சி வந்து இப்போ அன்றைக்கி ஒரு கேஸ் பார்த்தேன். என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மா வந்து எனக்கு வந்து மாதம் மாதம் வாடகை கொடுக்க முடியல, என் கையில் ஒரு 10 லட்ச ரூபா இருக்குது, 10 லட்ச ரூபாய்க்கு எனக்கு ஏதாவது வாடகை இல்லாமல் வீடு கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல அந்த ஆள் என்ன பண்ணா, அந்த 10 லட்ச ரூபா என்கிட்ட கொடுமா, நான் 10 லட்ச ரூபாய்க்கு 2% வட்டினா 20 ஆயிடுச்சு, நான் வாடகை உனக்கு இடம் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஒரு ஒப்பந்தம் போட்டு அவர் பேரில் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரு. ஒப்பந்தம் போட்டுட்டு அவர் என்ன சொல்லிட்டாரு அந்த ஓனர்கிட்ட, சார் அவங்க வந்து என்னோட ஸ்டாஃப், எங்களோட வேலை செய்கிறவங்க, நான் தான் மாதம் மாதம் வாடகை கொடுப்பேன், தங்குறது அவங்க தங்குவாங்க, அதனால நீங்கள் வந்து எனக்கு கொடுங்க சார், மாதம் மாதம் நான் வாடகை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் போட்டார். இந்த அம்மா 10 லட்ச ரூபா அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அவர் வந்து 12,000 வாடகை அந்த டெனண்ட்டை கொடுக்கணும். ஒழுங்காக கொடுத்துட்டு இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு நாள் கொடுக்க வரலன்னா பிரச்சனை வந்து என்ன ஏதுன்னு கேட்குறவங்க அப்போ தான் சொல்லுது இந்த அம்மா பழைய கதை, நான் 10 லட்ச ரூபா கொடுத்து வச்சிருக்கிறேன், அவங்க தர அவங்க கொடுத்த இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒப்பந்தம் தான் போட்டிருக்கோம், எனக்கு இந்த மாதிரி ஒப்பந்தம் கொடுத்துருக்காரு, அவங்க அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஏம்மா உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நீங்கள் வந்து நான் அந்த ஓனர், நான் டெனண்ட்டு, என்னோட டெனண்ட் வந்து அந்த யாரோ மிஸ்டர் எக்ஸ் அவர் தான் போட்டிருக்காரு, அவர்கிட்ட நான் வாங்கின அமௌண்ட்டே வந்து 1 லட்ச ரூபா தான், எனக்கு 10 லட்சம் கிடையாதுன்னு அவர் சொல்கிறாரு. இந்த அம்மாவுக்கு இந்த பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து எந்த ஒரு நீங்கள் தேர்ட் பார்ட்டிகிட்டே போய் பணத்தை கொடுக்காதீங்க. டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட்லார்ட்னா யார் ஓனர், அவன் ஓனரா அப்படின்றத பாருங்கள், அக்கம் பக்கத்தில் விசாரிங்க. மற்ற ஒரு போர்ஷன்னா மற்ற எல்லா போர்ஷன்லையும் கேட்டாலும் தெரிஞ்சு இவர் தான் ஓனரா இவர் தான் ஓனரான்றது தெரியும். அவங்கக்கிட்ட பணத்தை கொடுங்க, அவங்ககிட்ட கொடுக்குற பணத்தை குறிப்பிட்ட ஒரு 3 மாதம் அட்வான்ஸ் கொடுங்க, இல்லை அதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் பரவாயில்ல. பெரிய பணத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க பேரில் ஓனர் இருக்காங்கன்னோட பாருங்கள். ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, நேராக வந்து புது ப்ராப்பர்ட்டை வாங்குறாங்க. வாங்கிட்டு அவன் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூ வந்து 60 லட்ச ரூபான்னா 50 லட்ச ரூபா 55 லட்ச ரூபா அவனே பேங்க்ல லோன் போட்டுறான். ஸோ அவன் கையிலேருந்து போட்டது 5 லட்ச ரூபா. ப்ராப்பர்ட்டியை வாங்கி அதை தூக்கி இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறான், தான் லீஸுக்கு வச்சுக்கடா அப்படின்னு, நீ ஒரு 30 லட்ச ரூபாய்ட்ட கொடுன்றான். ஸோ இப்போ அவனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கையிலேருந்து 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் 60 லட்ச ரூபா காசுக்கு பேங்க்ல 55 லட்ச ரூபா லோனு, இவன் கையிலேருந்து கொடுத்தது 5 லட்சம், இவங்ககிட்ட இருந்து வாங்கினது 30 லட்சம், 25 லட்ச ரூபா கெயின், அவன் ஓடிப்பிறான். பேங்க்கார வந்து நிற்கிறான், திடீர்னு வந்து பணம் கட்டல, இன்ஸ்டால்மெண்ட் கட்டல, இஎம்ஐ கட்டல, நான் நிற்கிறான். இப்போ என்ன பண்ணுறது, இவன் 30 லட்ச ரூபா கொடுத்தா, இவன் நான் கொடுத்த 30 லட்ச ரூபா கொடுத்தா அவன் ஓடிப்பிட்டானா சார், ஓடி போயிட்டான். இப்போ பேங்க்காரன் என்ன சொல்ல, நீ காலி பண்ணி, எனக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்கள் பொசஸரை கூட நான் ஏலத்தில் விட்டுருவேன்றான். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் கூட பிரச்சனைகள் வருது. ஸோ நீங்கள் வந்து ஒரு லீஸுக்கு போகிறீங்க, அதாவது பல்காக அமௌண்ட் கொடுத்து லீஸுக்கு போகிறீங்கன்னா அதில் ஏதாவது லோன் இருக்கா இல்லையான்றதை பாருங்கள். அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் பேங்க்கில் லோன் இருந்ததுன்னா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் நம்பி பெரிய அமௌண்ட் கொடுக்காதீங்க. அப்படி பிரச்சனை வந்ததுன்னா பேங்க் வந்து கேஸ் போட்டாங்கன்னா பேங்க் அது உங்களை, நீங்கள் பேங்க் உங்களுக்கு திருப்பி அந்த பணத்தை கொடுக்குமானா கொடுக்காது. எனக்கு அவங்க சம்மந்தம் இல்லை, நான் தான் முதல்ல லோன் கொடுத்தேன், நீ காலி பண்ணிட்டு போ, உன் பணத்தை நீ அவன்கிட்ட போய் வாங்கிக்கோன்னு சொல்லி அவங்க வந்து இந்த டிஆர்டி மேலே கேஸ் போட்டோ இல்லை சர்பாசி கேஸ் போட்டோ அவங்களை காலி பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏமாத்துகள் இருக்குது. லேண்ட்லார்ட் டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் லேண்ட்லார்டும் ஏமாத்துறாங்க, டெனண்ட்டும் ஏமாத்துறாங்க, மீடியேட்டரும் ஏமாத்துறாங்க. ஏமாறாம இருக்கிறதா புத்திசாலித்தனம். ஓகே, இப்போ வீட்டில் குடி வைக்கிறதுக்கு முன்னாடி இல்லை குடி போகிறதுக்கு முன்னாடி அவங்க எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் என்ன சார்? விசாரணை பண்ணணும். இப்போ நீங்கள் லேண்ட்லார்டாக இருந்தாலும் சரி, டெனண்ட்டாக இருந்தாலும் சரி, வரப்போகிற டெனண்ட்டை பற்றி லேண்ட்லார்டாக இருந்தால் டெனண்ட்டை பற்றி விசாரிச்சுக்கோங்க. அவன் எங்கே வேலை பார்க்குறான், அவங்களுக்கு யாரா எத்தனை பேர் வரப்போகிறாங்க, அவங்க மாதம் நமக்கு வாடகை மாதம் கொடுக்குற அளவுக்கு அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கா, அவங்கள்ட்ட எல்லாமே அது எல்லாமே இருக்கான்னு பார்த்து அதை பார்த்துக்கணும். அப்புறம் டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவர் தான் லேண்ட்லார்டு தானா, நம்ம கரெக்டாக லேண்ட்லார்டு தான் பணம் கொடுக்குறோமா, அதில் ஏதாவது வில்லங்க இருக்கா, மற்ற வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இந்த மாதிரி ஏமாத்துக்காரர்கள் இருக்காங்கன்னா விசாரணை பண்ணுங்கள். விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகிறது நல்லது. ஓகே, இப்போது வீட்டின் உரிமையாளர்களுக்கோ அல்லது வாடகை இருக்கவங்களுக்கோ உங்களுடைய ஆலோசனை என்ன சார்? ஆலோசனைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட்லார்ட் டெனன்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். உங்களுக்கு சரியான ஆள் கிடைக்கலன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி ஒரு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை எல்லா விஷயமும் ஆலோசனை பண்ணி கரெக்டான ஆட்களான்றதை பார்த்துக்கோங்க. வந்தப்புறம் அவங்களோட கார்டியல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு சரியாக ஒத்து வரல வாங்கலைன்னா ஒத்து வராத டெனண்டாக அவங்க காலி பண்ணிவிடுங்க. ஏன்னா அவங்களுக்கு லைஃப் லாமாக வச்சுக்கிட்டு பிரச்சனைக்குரிய டெனண்ட்டை வச்சுட்டு லைஃப் லாங்காக வச்சு இழுத்துட்டு போக முடியாது. அதே மாதிரி டெனண்டாக இருந்தாலும் சரி, லேண்ட்லார்டு சரியில்லை, உங்களுக்கு சரியான
தண்ணி தண்ணி கட் பண்ணுறாரு, தண்ணி வசதி கொடுக்க மாட்டேங்கிறாரு, நிறைய பிரச்சனை இருக்குது, பழுது பார்க்க பண்ணால் அவரோட வச்சு மாரடிக்கிறதுன்றது பிரயோஜனமான இல்லை. கோர்ட்டு கேஸு வக்கீல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுன்றது உத்தமமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை 2 பேரும் பேசி உங்களால் சமரசம் பண்ண முடிஞ்சால் சமரசம் பண்ணிங்க. இல்லைன்னா அடுத்த ஆல்டர்னேட்டிவ் அடுத்த நெக்ஸ்ட் போகிறது தான் புத்திசாலித்தனம் தவிர அதில் வந்து ஈகோ பார்த்துக்கிட்டு நீயா நானா நான் என்ன பண்ணுறேன் பாரு ஒன்றா பண்ணுறேன் பாரு அப்படின்னு பண்ணிங்கன்னா அதனால் வந்து உங்களுக்கு நீங்கள் சாதிக்கிறத விட உங்களுக்கு வரக்கூடிய பாதகம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். டைம் வேஸ்டேஜ் ஆகும். நிறைய உங்களுடைய அந்த டைமை நீங்கள் வேறு எதுலையாவது டைம் யூஸ் பண்ணால் உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம். இல்லை அது ஒரு வேறு விதத்தில் பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டின் உரிமையாளர்களுக்கு அல்லது வாடகைதாரருக்கு அவங்களுடைய உறவு முறை குறித்து பொதுமக்களுக்கு நீங்க கூற விரும்புவது என்னது சார்? வீட்டு 2 பேரும் கூட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவோட முக்கியமானது ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம அம்மா அப்பா கூட நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு அண்ணன் தம்பி கூட நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருப்போம். ஏன்னா அவங்களால நம்ம ரத்த பந்தங்கள். ஆனால் அதே மாதிரி இப்போ வாடகைதாரர் டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே வந்து ஒருத்தரை சார்ந்து ஒருத்தர் இருக்காங்க. லேண்ட்லார்டை டெனண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் தான் வீட்டுக்கு வீட கொடுத்துருக்காரு, வசதி பண்ணி கொடுக்குறாரு, தேவையான விஷயங்கள் அப்பப்போ வந்து பண்ணி கொடுக்குறாரு. உங்களுக்கு திடீர்னு தண்ணி வரல, கரண்ட் வரல, வேறு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் நேராக அவர்கிட்ட தான் முறையிட்டீங்க. அவர் நீங்கள் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சிங்கன்னா உடனடியாக அதுக்குண்டான வசதியில் பண்ணுவார். அதே மாதிரி லேண்ட்லார்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு பெரும்பாலும் ஏன் லேண்ட்லார்டை ஏன் வாடகைக்கு விடுறாங்கன்னா ஸோ அவங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இன்கம். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்ட் பீப்புள் தான் என்ன பண்ணுவாங்க, வயசான காலத்தில் நமக்கு ஒரு மாதம் வருமானம் வரணும், இல்லை நம்ம தொழில் பண்ணுறவங்க கூட சரி நமக்கு ஒரு தொழில் இப்படி இருக்க முன்னப்பின்னா ஆகுது. ஸோ ஒரு நிரந்தர இன்கம் ஏதாவது வந்துகிட்டு இருக்கணும். கவர்மெண்ட் ஜாப்னா மாதம் கரெக்டாக வந்துடும். இப்போ அது இல்லாத உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி நமக்கு வந்து மாதம் ஒரு ஒழுங்காக வர மாதிரினா ஒரு பில்டிங் வாங்கி போடும், வாடகை வசூல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அவங்க மாதம் உங்களுக்கு ஒரு ரெவன்யூ கொடுக்குறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு மைண்டு இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக ஒரு லேண்ட்லார்டுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அப்போ அதை மெயின்டைன் பண்ணதா எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கணும், வித்துட்டு போயிடணுன்ற மாதிரி தோணும். இல்லை அவங்களுக்கு இதை எங்கேருந்து விட்டுட்டு ஓடணுன்ற மாதிரி தோணும். ஸோ அதனால் உங்களுக்குள்ள ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் நல்ல சுமூகமான ஒரு உறவை நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே போகிறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தீங்க சார். நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருந்தீங்க. அதே மாதிரி வாடகைதாரர் அப்புறம் வீட்டின் உரிமையாளருடைய கடமைகள் என்ன, அவங்களுடைய நிபந்தனைகள் என்ன, அதே மாதிரி ரொம்ப தெளிவாக மக்களுக்கு புரியும்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வாடகை ஒப்பந்தம்னா என்ன, அதை எப்படி உச்சநீதிமன்றத்தை நாடணும், நீதிமன்றத்தை நாடணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க சார். இன்னைக்கு எங்க கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.